Hello friends, welcome to Fantasy Guru YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ, அதாவது ஸ்டாட்ஸ் வைஸ்ல அவங்க என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, இந்த வெனுல என்ன மாதிரி ஸ்கோர்ஸ் பண்ணிருக்காங்க, ஹெட் வெட்ல இவங்களோட பேட்டில்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து நடக்க இருக்கு. டைமிங் காலை 10 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் கிளர்சரி ஸ்டேடியம் கார்லியில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இப்ப இந்த பிச்சு ரிப்போர்ட் அப்படிங்கிறத பாத்துறோம். இந்த கிளர்சரி ஸ்டேடியத்தோட பிச்சு ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெனுல அவங்க கொடுத்திருக்க பிச்சு ரிப்போர்ட்ஸை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே ஸ்விங் ஆகும் பால், அதுல பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் கண்டிப்பா நல்லாவே டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, விக்கெட்ஸும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெனுல கடைசியா நடந்த ஒரு 2 மேட்சஸ், அதாவது ஓடிஐ மேட்சஸ் நடந்த 2 மேட்சஸ் பாத்தீங்கன்னா 11 செப்டம்பர் 2022 வந்து மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. அதுல ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து. இதுல ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 267 ரன் அடிச்சு 5 விக்கெட் தான் வந்து இழந்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பேட் பண்ண டீம் நியூசிலாந்து 242 ரன் 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 ரன் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணிருக்காங்க. இதுல ஃபாஸ்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 4 விக்கெட், செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது 8 விக்கெட் அந்த மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கு. அதே ரெண்டாவது அந்த மேட்ச் நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா சேம். ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து வந்து பேட் பண்ணிட்டாங்க, 232 ரன் 9 விக்கெட் வந்து இழந்துட்டாங்க. செகண்ட் ஆஸ்திரேலியா பேட் பண்ணி 233 ரன் 8 விக்கெட் இழப்புல மேட்சஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 விக்கெட் வித்தியாசத்துல மேட்சஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெக்கார்டை ஏன் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் அப்படின்னா, இந்த மேட்சஸ் நடந்தது 2022ல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 2025 ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மேட்சஸும் வந்து பெருசா விளையாட கிடையாது. ஓடியில் அது இன்டர்நேஷனல் லெவல்ல எந்த ஒரு மேட்சஸும் வந்து விளையாட கிடையாது. மோஸ்ட்லி இந்த கிரவுண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6 months ஒன்ஸ் 7 months ஒன்ஸ் ஐ திங்க் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அட்லீஸ்ட் 1 year ஒன்ஸ் ஆகும் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் பார்த்து நம்ம ஒரு டீமை மேக் பண்றது ரொம்ப சிரமமான விஷயமா தான் இருக்கும். நான் சொல்றதை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் T20 மேட்ச் இந்த வில்ல தான் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா லாஸ்ட் T20 மேட்ச் இந்த வில்ல தான் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்ப அதுலயே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பவுலருக்கு இம்பார்ட்டன்டா இருக்கு, எந்த அளவுக்கு பேட்ஸ்மேன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னு. 2 டீம்லயுமே 1 or 2 பேட்ஸ்மேன் மட்டும் நின்று அடிக்கிற ஸ்கோர் மட்டும் தான் அந்த 170 அப்படின்னு வந்தது. மற்றெல்லாம் பவுலர்ஸ் டாமினேட் பண்ணி டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாங்க. ஸ்பின்னர் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் 2 பேருமே டாமினேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க T20 மேட்ச்ல. ஸோ இப்போ இந்த ஓடிஐ மேட்ச் அப்படிங்கும் போது கண்டிப்பா ஃபாஸ்ட் பால் ஸ்பின்னர் 2 பேருக்குமே டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது ஓடிஐ 50 ஓவர் மேட்ச் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்குற பவுலர்கிட்ட கூட பெருசா ஸ்டார்ட் ஆடாம சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு இல்ல டாட் பால் வச்சு கூட தப்பிச்சிருவாங்க. பட் ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் பால் நல்லாவே டேன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்து தெரிஞ்சிருக்கும், பால் நல்லாவே டேன் ஆச்சு. கண்டிப்பா பவர் பிளேல ஃபாஸ்ட் பால் டாமினேட் பண்றாங்க அப்படின்னா இந்த 25 ஓவருக்கு அப்புறம் ஸ்பின்னரோட டாமினேஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலிங் பிச் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு பவுலர்ஸ் வந்து டாமினேட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா எனக்கு தெரிஞ்சு சேஸ் பண்ற டீம் இந்த மேட்ச் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பர்டிகுலரா வந்து எதிர்பார்க்கிறேன். ஓகே, பார்த்ததா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து தகுந்தாக்குள்ள பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட் சேப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர் சேப்ல இருக்க டிஓ ஆப்ஷன், இது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பார்த்ததா நீங்க நம்ம எக்ஸல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல ஒவ்வொரு மேட்சஸ்க்கும் 100 பால் மேட்சஸா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் மேட்சா இருக்கட்டும், அதுக்கு ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 100 பால் மேட்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட் நடக்கிற 11 மணிக்கு நடக்கிற மேட்சஸ்லாம் 10,000 ரூபாய் ஃப்ரீ கிவ்அவே வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் மேட்சஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் மினி கிராண்ட் லீக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பவர் பிளே அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பவர் பிளே பொறுத்த வரைக்கும் 1 ஆகஸ்ட்ல இருந்து 30 செப்டம்பர் 2 மாசம் நீங்க பிளே பண்ற இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு பிரைசஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க.
கடைசி பிரைசஸ் 3 லட்சம் ரூபாய் வரை நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அதாவது பார்ட்டி ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 3 லட்சம் ரூபாயில இருந்து 10 கோடி ரூபாய் வரை நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைசஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ மறக்காம இங்க கொடுக்குற ஆஃபரைஸா இருக்கட்டும், ஃப்ரீ கிவ்அவேஸ், கிராண்ட் லீக்ஸா இருக்கட்டும், மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் சொல்றேன்னா நம்ம எக்ஸல் ஆப்ல யூசர்ஸ் பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறையவே வந்து இருக்கும். கிராண்ட் லீக்ஸை ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கும் ஒரு பெஸ்ட் ஆப்பா வந்திருக்கும். ஒவ்வொரு மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ்அவே கொடுக்குறாங்க. புதுசா ட்ரை பண்றவங்களுக்கு, இந்த ஆப் எப்படின்னு தெரியாதவங்களுக்கு, ஃபேண்டசி சம்பந்தமா எப்படி தெரியாதவங்களுக்கு இந்த ஃப்ரீ கிவ்அவே உங்களுக்கு பெஸ்டான ஆப்பா வந்து இருக்கும். ஏன்னா ஃப்ரீ கிவ்அவே கொடுக்குற ஸ்லாட்ல நீங்க ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. அதுல நீங்க ட்ரை பண்ணும் போது உங்களோட இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு டீம் போட்டா எந்த அளவுக்கு நம்ம அமௌண்ட் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த டீம் வந்து சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்திருக்கும். மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அந்த ஹெட்வர்ட் ரெக்கார்ட்ல லாஸ்ட் 5 வருஷத்துல 10 ஓடிஐ மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. இதுல ஆஸ்திரேலியா 3 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா 7 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. T20 வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்திரேலியா தான் டாப் ஆர்டர்ல இருந்தாங்க. பட் ஓடிஐல அப்படியே ஆப்போசிட் சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்து டாப் ஆர்டர்ல வந்து இருக்காங்க. ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 ஓடிஐ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் 189. டோட்டல் விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா 77 விக்கெட்ஸ். அதுல ஃபாஸ்ட் பவுலர் 51 விக்கெட்டும், ஸ்பின்னர் 26 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. சோ இப்போ ஃபாஸ்ட் பவுலர் தான் அதிகமான டாமினேஷன் வந்து கொடுக்குறாங்க போத் இன்னிங்ஸ்லுமே இந்த வெனுல. இப்ப 2 டீமும் கிடையாது, ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பாத்துறோம். சோ இது லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் 1-2 பிளேயர் சேஞ்சஸ் ஆனாங்க அப்படின்னா டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்ணுறோம். இப்போ ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ் 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. லெவன்சன், கேமரான் கிரீன், ஜாஸ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி அண்ட் ஆரோன் ஹார்டி, பென் ராசிஸ், பேர்லெட், ஆடம் ஜாம்பா, ஜாஸ் ஹாசில்வுட். ஸோ இதுதான் ஆஸ்திரேலியாவோட ஒரு ப்ராப்பர் பிளேயிங் லெவனா வந்து இருக்கு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் டானி டி ஜார்சி, ரியான் கிட்டன், தம்பு பவுமா, ஆடன் மார்க்ராம், டோல் பிரேவிஸ், ட்ரெஸ்டன் ஸ்டப், வியன் முல்டர், கேபின் போஸ், ரபாடா, மகாராஜ் அண்ட் லுங்கி நிங்கிடி. இதுதான் சவுத் ஆப்பிரிக்கா டீமோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் உள்ள டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம்ல 10 ஓவர் பவுல் பண்ண முடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ கிட்டத்தட்ட 5 மெயின் பவுலர்ஸோட தான் போறாங்க. 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு ஆடம் மார்க்ராம் வந்து இருக்காரு. இதுல கேசவ் மகாராஜ் அவரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 7ல இருந்து ஒரு 8 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்ணிடுவாரு. ரபாடா 10 ஓவர், கேவின் போஸ் 10 ஓவர், லுங்கி நிங்கிடி 10 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்ணிடுவாங்க. இதுல வியான் முல்டர் ஒரு 6ல இருந்து ஒரு 7 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்ணலாம். பேலன்ஸ் இருக்க ஓவரை 6th பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஆடம் மார்க்ராமுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. காரணம் டிராவிஸ் ஹெட் அண்ட் ஆடம் மார்க்ராமுக்கு பேட்டில் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ அப்போ முக்கியமான ஒரு விக்கெட் எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா ஆடம் மார்க்ராமுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருவாங்க. அப்படி 6th பவுலிங் ஆப்ஷன் அவங்க ட்ரை பண்ணல அப்படின்னா இந்த 5 பவுலர் தான் அவங்களோட 10 ஓவரும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சேம் 5 பவுலிங் ஆப்ஷன். 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு கேமரான் கிரீன். ஸோ அதான் ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கு. டிராவிஸ் ஹெட்டுக்குலாம் அந்த அளவுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ண மாட்டாங்க. இந்த 5 பவுலர், அதாவது ஆரோன் ஹார்டி, பென் ராசிஸ், பேர்லெட், ஆடம் ஜாம்பா, ஹாசில்வுட், இந்த 5 பவுலர் இருக்காங்க. இதுல 6th பவுலிங் ஆப்ஷன் தேவைப்படுச்சு அப்படின்னா கேமரான் கிரீன் தான் வந்து 6th பவுலிங் ஆப்ஷன் வந்து பவுல் பண்ணுவாரு. இதுல ஆடம் ஜாம்பா 10 ஓவர், ஹாசில்வுட் 10 அண்ட் பென் ராசிஸ் அண்ட் பேர்லெட் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் 10 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்க வர ஹார்டி, கேமரான் கிரீன் அண்ட் பேர்லெட் சம்திங் இந்த மாதிரி வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ் வைஸ்ல அவங்க ஸ்டாட்ஸ் வைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா, டிராவிஸ் ஹெட் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், கிட்டத்தட்ட 70% வரையும் அவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அவரோட ரீசன்ட் ஃபார்ம், அதாவது ஓடியை பொறுத்த வரைக்கும் T20 இப்போ லாஸ்டா இந்த மேட்சஸ்லாம் பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்ல, ரொம்ப ஒஸ்டா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, இயர்லியாவே விக்கெட்டை வந்து இழந்துருந்தாரு. இந்த மேட்ச் அதாவது ஓடியை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆவரேஜ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 3 மேட்சஸ்ல ஒரு 30+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஹெட்வர்ட்ல 13 மேட்ச் பிளே பண்ணி 368 ரன், 30ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஹெட்வர்ட்ல ஓடிஐ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். பொறுத்த வரைக்கும் இதான் வந்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. ஓவராலா அவர் ஓடிஐல பிளே பண்ணும்போது போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. பட் T20ல கொஞ்சம் ஏர்ல விக்கெட்டை வந்து இழந்துகிட்டே இருக்கிறாரு.
இன்கேஸ் மிச்சல் மார்ஸ் அண்ட் டிராவிஸ் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல ஆடம் மார்க்ரம் ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஆடம் மார்க்ரம் கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆறாருன்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா வேணா அவருக்கு ஒரு இம்பார்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்னா 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். மிச்சல் மார்ஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் மீடியம் பெஸ்ட்ல போல் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ பவுலிங் ஆப்ஷன் அவர் பெருசாக எதிர்பார்க்க வேணாம். சேம் 74% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிஐல பெரிய ரெக்கார்ட்ஸ் சொல்றதுக்கு மாதிரி இல்லைங்க. பேட்டிங்ல ஒரே ஒரு மேட்ச் தான் 60+ ரன் அடிச்சிருக்காரு. லாஸ்டா அந்த ஓடிஐ மேட்ச்ல 28 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் சேம் நல்ல ரெக்கார்டு இருக்குங்க. ஹெட்வேர்ட்ல கொஞ்சம் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. பெனூர் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓவராலா ஒரு பேட் பண்ணும்போது ஒரு பவுலிங் ஆப்ஷனும் கிடைச்சிருக்கு. நல்லா வின் பண்ணுங்க. ஓடிஐ மேட்ச்ல பவுலிங்கும் வந்து பண்ணிருக்காரு. பட் இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாராங்கிறது கொஞ்சம் டவுட் தான். கேமரான் கிரீன் இருக்காங்க. மிச்சல் மார்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 53 மேட்ச் பிளே பண்ணி 1781 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அதுல 37ங்கிறது ஆவரேஜா கிடைச்சிருக்கு. 33ங்கிறது ஆவரேஜ். இவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. ஒன் சைடா இன்னும் மேட்சஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருக்காரு. ஸோ அப்ப கண்டிப்பா மிச்சல் மார்ஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சேஃபான பிக். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது அவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்தால கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்னஸ் லெவின்சன் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லோ பர்சன்டேஜ் பிக். கிட்டத்தட்ட ரீசன்ட் ஃபார்ம் நல்ல ஒரு பிளேயர் தான். நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்வேர்ட்ல ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 124, 80, 44, 20. ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. வெனு கண்டிஷன் தான் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா வந்து பிளே பண்ணியிருக்காரு. 3 மேட்ச்ல பிளே பண்ணி வெறும் 57 ரன் அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சிருக்காரு. ஸோ வெனு ரொம்ப ரொம்ப ஒஸ்டா தான் வந்து இருக்கு. ஓவரால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணும்போது செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு ஆவரேஜ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. செகண்டா பேட் பண்ணும்போது 33ங்கிறது ஆவரேஜா வச்சிருக்காரு 26 மேட்ச்ல வந்து பிளே பண்ணி. அது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 30 மேட்ச்ல பிளே பண்ணி 37ங்கிறது ஆவரேஜா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கு. லோ பர்சன்டேஜ் இருக்கு. செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு டிஃபரெண்ட் பிக்கை ட்ரை பண்ண வச்சுங்க, தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. கேமரான் கிரீன் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பவுலிங் பண்ணிருக்காரு ஓடிஐ மேட்சஸ்ல. மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. பேட்டிங்ல வந்து ஆவரேஜ் 30+ ரன் அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. ஹெட்வேர்ட் கண்டிஷன் பேட்டிங்ல பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. பவுலிங்ல 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. மேட்சுக்கு அதாவது 2 மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்திருக்காரு. வெனு கண்டிஷன் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. 2 மேட்சஸ்ல ஒரு மேட்ச் தான் பெஸ்ட் பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. 114 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. பிளஸ் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ ஹெட்வேர்ட் ரெக்கார்ட், பவுலிங்ல நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. வெனு ரெக்கார்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குனால கண்டிப்பா லோ பர்சன்டேஜ் பிக் வெறும் 33% தான் வந்து பிக் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் கேமரான் கிரீன் லைனப்ஸ்ல இருக்காரு அப்படின்னா 100% என்னைய பொறுத்த வரைக்கும் சேஃபான பிக்கா இருப்பாரு. நான் ஸ்மால் லீக் கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அது ஜாஸ் இங்கிலீஷ். ஸோ ஜாஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அலெக்ஸ் கேரி உள்ள இருந்தாரா அலெக்ஸ் கேரி தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜாஸ் இங்கிலீஷ் ஜஸ்ட் பிளேயிங் லெவலில் தான் வந்து இருப்பாரு. விக்கெட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு விக்கெட் வந்து வந்துட்டு இருக்காருங்க. T20 நல்ல ஒரு ஃபார்ம்ல கூட பிளேயர், நல்லா அடிப்பாரு, விக்கெட் கீப்பிங் பண்றாரு எதிர்பார்த்து நிறைய பேர் ஒரு கேட்டகரிஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட்டை வந்து இழந்துட்டு இருக்காரு. கேபின் போஸ் இல்ல மபாகா அந்த பால் நல்லா ஸ்விங் பண்ணி பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ட்ட விக்கெட்டை வந்து டக்கு இழந்துட்டு இருக்காரு. ஸோ அப்ப கேபின் போஸுக்கும் ஜாஸ் இங்கிலீஷுக்கும் கண்டிப்பா ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா 5ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 120+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. நாட் அவுட் பேட்ஸ்மேனா வந்து இருந்திருக்காரு. ஹெட்வேர்ட்ல 5 மேட்ச் பிளே பண்ணி வெறும் 84 ரன் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கு. அதுவும் ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 50+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. அப்போ ஹெட்வேர்ட் வெனு ரெக்கார்ட் ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. 10ல ஒரு மேட்ச் மட்டும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்து இருந்திருக்கு. ஸோ ஆஸ் யூசுவல் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அலெக்ஸ் கேரி ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஓடிஐ மேட்ச்ல 69, 61, 41, 77. லாஸ்டா அந்த 5 மேட்சஸ்ல ஒரு மேட்ச் தவிர வச்சு எல்லா மேட்சஸ்லயுமே 50+ ரன்னுக்கு மேலதான் வந்து அடிச்சிருக்காரு. அப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிலி விக்கெட் கீப்பிங் இவர் தான் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ இப்போ விக்கெட் கீப்பிங் பண்றாருன்னா ரொம்ப ரொம்ப சேஃபான பிக்கா இருப்பாரு. இவருக்கு நீங்க ஒரு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது டிஃபரன்ஸ் பிக்க ஒரு கேட்வாய்ஸ் கேட்வாய் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசெண்ட் ஃபார்ம், ஹெட்வேர்ட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட், ஓவரால் கண்டிஷனுங்கும் போது எல்லாமே நல்லா இருக்கு.
57% வரையும் தான் அவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப சேஃபான பிக்காவும் வந்து இருப்பாரு. ஆரோன் ஹர்டி எனக்கு தெரிஞ்சு அஸ்வல் 10 ஓவருமே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல பவுல்ஸ் சேஞ்ச் பண்ண வச்சாங்கன்னா ஒரு 7ல இருந்து ஒரு 8 ஓவர் இந்த மாதிரி வந்து பவுல் பண்ணுவாரு. ஸோ அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது இவர்கிட்ட வந்து மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கு. விளையாண்ட எல்லா மேட்சஸ்லயுமே அந்த விக்கெட்ஸ் சொல்லி எதிர்பார்க்க முடியாது. ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு, ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கல, ஒரு மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துறாரு. ஸோ அந்த காங்கிரஸ்ல பார்க்கும்போது மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் இவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஹெட்வெட்ல ஒரு மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. வெனு இது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. ஓரளவு போத் இன்னிங்ஸ்லயுமே மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தாங்க வந்து எடுத்திருக்காரு ஆரோன் ஹார்டியை பொறுத்த வரைக்கும். என்ன ஒன்று டபுள் ஆப்ஷன் உள்ள ஒரு பிளேயர் 50 ஓவர் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா பேட்டிங் ஆப்ஷன் வந்துருவாரு. ஸோ பேட்டிங்ல வந்து ஒரு 20+ இருந்து ஒரு 25+ ரன் ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படிங்கும் போது ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சது. பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு ஓவர்லாம் ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்க்கு ரொம்ப சுட்டுமான பிளேயரா வந்திருப்பாரு. ஸோ மோஸ்ட்லி இந்த டபுள் ஆப்ஷன் இருக்க பிளேயரை கண்டிப்பா எல்லா மேட்சும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல டிஃபரன்ஷியல் பிக்கெட் ட்ரை பண்ற ஆரோன் ஹார்டி ஒரு சிங்கிள் ஆப்ஷன் ட்ரை பண்ணி வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரோ ஒரு இப்போ கொடுத்து ட்ரை பண்ணிட்டு செகண்ட் ஆஃப் பவுல்னா ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பென் டிராசிஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் 50% வரையும் 17% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் ஒரு விக்கெட் 3 ஒரு விக்கெட் ஒரு விக்கெட். ஸோ அப்ப 5 மேட்ச்ல மேட்சுக்கு ஒரு விக்கெட், ஹையஸ்ட் விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஹெட்வெட் வெனு இதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. ஸோ ஓடியை பொறுத்திருக்கும். T20ல லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. அந்த லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணதுல அவரோட விக்கெட்ஸ் பெருசா சுத்தமா இல்லை. அந்த வெனுல சுத்தமா விக்கெட் எடுக்கல, 0 விக்கெட்ஸ் அப்படிதான் எடுத்திருந்தாரு. இந்த வெனோட கண்டிஷன் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும் போது. ஸோ அப்போ இந்த மெனு எப்படி இந்த மேட்ச் எப்படி இருக்கும் போனா கிட்டத்தட்ட 10 ஓவர் வந்து பவுல் பண்ண போறாரு. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பால் தவறா ஷாட் ட்ரை பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுவாங்க கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். செகண்டா பவுல் பண்றாருன்னா இவர் 50 டாப்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல இவர் தவிர்த்துட்டு இவர் இடத்துக்கு நீங்க வேற பிளேயர் ட்ரை பண்ணி பாருங்க. ஆடம் சம்பா ஒரு லெக் பிரேக் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் 2 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட். ஸோ விளையாண்ட 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் தவிர வச்ச எல்லா மேட்ச்லயுமே ஆவரேஜ் 1 விக்கெட், ஹையஸ்ட் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஹெட்வெட் நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் தான் வந்து ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணிருக்காரு. ஹெட்வெட்லயும் வெனுவிலையும் நல்லாவே வந்து பவுல் பண்ணிருக்காருங்க. 3 மேட்சுக்கு 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ ஒரே மேட்ச்ல 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எடுத்திருக்காரு இந்த வெனுல. ஸோ ஓவராலா எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்க்குமே ரொம்ப சேஃபான பிக்கா வந்திருப்பாரு. ஒரு கிராண்ட் லீக் லெவல்ல ஒரு கேட்வாய்ஸ் கார்டு கொடுத்து ட்ரை பண்ணி நினைச்சீங்க அப்படின்னா செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு கேட்வாய்ஸ் கார்டு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்றாங்க, ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றாங்க, ஜஸ்ட் டீம்ல ஒரு ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பார்லெட் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காரு. 2 மேட்ச்லயுமே 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது தான். வெனு ரெக்கார்டு ஹெட்வெட் தான் அந்த ஃபர்ஸ்ட் மேட்சா வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூடிய பிளேயர் பார்லெட். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மோர் இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாரு. ஆசில்வுட் ஓடிஐல ரீசெண்டா பவுல் பண்ண மேட்ச் எந்த ஒரு மேட்ச்லயுமே விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. ஸோ ஹெட்வெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஹெட்வெட்ல 16 மேட்சுக்கு 28 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. வெனுல 3 மேட்சுக்கு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஆக்சுவல் 86% போது சேஃபான பிக் தான். ஸ்மால் லீக்ல போத் விஷயமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்கெட் எடுக்கலனாலும் பெரிய இம்பாக்ட் வந்து கொடுக்க போறது கிடையாது. பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த 2 விக்கெட் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். கடைசி இந்த டெத் ஓவர்ல பவுல் பண்றதுனால 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பார்த்ததா சவுத் ஆப்பிரிக்கால டானி டி ஜார்சி வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் ஒரு பிக்கா வந்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ஆவரேஜ் ஒரு 25+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாரு. வெனு கண்டிஷன் ஹெட்வெட் பெருசா வந்து பிளே பண்ண கிடையாது. ஓவராலா செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப லோ பர்சன்டேஜ். செகண்டா பேட் பண்றாங்கன்னா இவரை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா இவரை தவிர்த்துட்டு வேற பிளேயர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தெம்பபோமா பொறுத்த வரைக்கும் 57% வரையும் பிக் பண்ணியிருக்காருங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தாங்க வந்திருக்காரு. ஹெட்வெட் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. வெனு ரெக்கார்ட் இதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். எனக்கு தெரிஞ்சு தெம்பபோமா போத் இன்னிங்ஸ்க்குமே ஒரு சேஃபான பிக்கா வந்திருப்பாரு. கண்டிப்பா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிளேயர்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா கடைசி வரையுமே உள்ள நின்று பிளே பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர். அக்ரெசிவ் காட்ட மாட்டாரு. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி பார்ப்பாரு. தவறான பால பவுண்டரி 6 ட்ரை பண்ணுவாரு. எல்லா பாலுமே ரொட்டேஷன் பண்ணி கடைசி வரையும் உள்ளே நிக்கணும் அப்படிங்கிற நினைப்பாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல கண்டிப்பா ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன்.
தம்மபூமாவை பொறுத்த வரைக்கும். ரியான் ரிக்கில்டன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவர் தான் வந்து பண்றாரு. 5ல ஒரே ஒரு மேட்ச்ல 103 ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. எல்லா மேட்ச்லயும் கொஞ்சம் டக்குன்னு விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஸோ செலக்டிங் பர்சன்டேஜ் 72% வரைக்கும் பிக் பண்ணியிருக்காங்க. ஓரளவு இவர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. செகண்டா பேட் பண்றாருன்னா இவரை நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். விக்கெட் கீப்பிங் பண்றாரு. பட் 2 விக்கெட் கீப்பர்ல யார் நல்ல ஃபார்ம்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. வெனுகர்காட், ஹெட்வர்ட் எல்லாமே நல்லா இருக்கு ரிக்கில்டனை கம்பேர் பண்ணும்போது. சோ அப்போ ரிக்கில்டனை பிக் பண்ண அலெக்ஸ் கேரி நீங்க போத் இன்ஸ்ல இம்பார்ட் கொடுத்துங்க. ரிக்கில்டனை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் நான் மட்டும் ஒரு இம்பார்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஐடம் மார்க்கம் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிக். கண்டிப்பா 5ல இருந்து ஒரு 6 ஓவர் வரையும் போல் பண்ணலாம். மினிமம் 5 ஓவர் அப்படிங்கிற போல் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்லயும் வந்து ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ரன்ங்கிறது ஆவரேஜா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் டுவெல் பிரேவிஸை பொறுத்த வரைக்கும் T20ல நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஓடிஐக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ ஓடிஐல எப்படி பிளே பண்ணுவாருங்கிறது ஏன்னா T20 பொறுத்தவரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு ஆடணும். ஓடிஐல பாலுக்கு தகுந்த வாக்குல ரொட்டேஷன் பண்ணிட்டு சிங்கிள்ஸ் தவறான பாலை மட்டும் அடிச்சா போதும். அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு கேம். பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பிளேயர் டுவெல் பிரேவிஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வெரி குயிக் ஃபயரா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இந்த மேட்சும் அதே மாதிரி தான் ஆட போறாரு. 25 பாலுக்கு ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 10ல ஒரு 3-4 டீம் ட்ரை பண்ணிட்டு பேலன்ஸ் டீம்ல ஒரு தவிர்த்து கூட பிளே பண்ணி பாருங்க. ட்ரெஸ்டன் ஸ்டப் ரீசன்ட் ஃபார்ம் 2 மேட்ச்ல ஒரு 50+ ரன்னுக்கு மேல வந்து அடிச்சிருக்காரு. ஹெட்வர்ட் ரெக்கார்டு இதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்திருக்கு. ஸோ நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது அவருக்கு எப்ப நீங்க இம்பார்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது மட்டும் ஒரு இம்பார்ட் கொடுத்துங்க. காரணம் ஒண்ணு மட்டும் தான், கடைசி அந்த பினிஷிங் ரோலால வருவாரு. நீ சேசிங் பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் போத் டிஃபரன்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசி கட்டத்துல வரும்போது அடிச்சு ஆடணும்னு தான் பார்ப்பாரு. வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு ஆடுவாரு. அவர் ஆடக்கூடிய 15 பால்ல பிடிச்சாலும் சரி ஒரு 35ல இருந்து 40 ஸ்கோர் அடிச்சு அவர் ட்ரீம் டீம்ல வரவங்க கூட அடிச்சிடுவார். பட் இந்த வெறும் சிங்கிள் ஆப்ஷன் கூட பிளேயர் அந்த அளவுக்கு இம்பார்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஒரு 30+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேணா இருக்குமே இல்லையா, பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. வியான் முல்டர் ரீசன்ட் ஃபார்ம் 2 விக்கெட் 3 விக்கெட் 1 விக்கெட் அப்படின்னு எடுத்திருக்காரு. அப்போ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல கூடிய பிளேயர். அண்ட் பேட்டிங்லயும் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருக்காரு. ஸோ பேட்டிங்ல வந்து ஆவரேஜா ஒரு 30+ ரன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி செகண்டா போல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் வியான் முல்டர்ட்ட இருந்து. ஸோ வியான் முல்டர் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. கேபின் போஸ் கேபின் போஸை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க, மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. ஆஸ் யூசுவல் T20ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மேட்ச் பெருசா விக்கெட் கிடைக்கல. செகண்ட் மேட்ச் தேர்ட் மேட்ச் அந்த மாதிரி தான் விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. இன்கேஸ் 6th பவுலிங் ஆப்ஷன் யாராச்சும் உள்ள இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஐடமாக்கம் இல்லாம ஒரு பவுலர் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல சோ கேபின் போஸ்க்கு 10 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணுவாராங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் வந்திருக்கு. சோ அப்ப இதே லைனப்ஸ் தான் போறாங்க அப்படின்னா 10 ஓவர் கம்ப்ளீட்டா வந்து போல் பண்ணிடுவாரு. சோ அப்போ இவர்கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா போல் பண்றாருன்னா 1 விக்கெட் இப்படிதான் வந்து எதிர்பார்க்க முடியும். சோ பெரிய அளவுக்கு இம்பாக்ட் வந்து இருக்க போறது இல்ல. அதான் ரபாடா போத் இன்னிங்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப சேஃபான பிக். மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிற எடுத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி செகண்டா போல் பண்ணாலும் சரி 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரபாடாவை பொறுத்த வரைக்கும். கேசவ் மகாராஜ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். எனக்கு தெரிஞ்சு டிராவிஸ் ஹெட்டை தவிர்த்து எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். சோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச் இவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் தாங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி செகண்டா போல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜா வந்து எடுத்திருக்காரு. லோ பர்சன்டேஜ் கூடிய பிளேக் டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்றவங்க பெஸ்ட் பிளேயராகவும் வந்து இருப்பாரு. லுங்கி நிங்கிடி ஓடிஐல நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 3 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. பட் T20ல இவரோட பவுலிங்க்கு அந்த அளவுக்கு எடுக்கவே இல்லை. T20 பொறுத்தவரைக்கும் எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா லுங்கி இங்கிடி பாலை வந்து கரெக்டா அடிச்சு விக்கெட் இல்லாம போயிட்டாங்க. பட் ஓடியை பொறுத்தவரைக்கும் எல்லா பாலும் அடிச்சாடணும் அவசியம் கிடையாது. சோ அப்ப லுங்கி இங்கிடி பால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்க மாதிரி இருந்தாலும் அவரை சும்மா தட்டி விட்டுட்டு சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டே போயிருவாங்க. சோ அப்ப எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்ல வந்து 1 விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டா வேணா 2 விக்கெட் கிடைக்கிறதுனா கம்பல்சரி விக்கெட்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது.
ஓகே, இப்போ ரெண்டு டீமுக்குள்ள பிளேயர் சைஸ்ல அவங்க ஸ்டாட் சைஸ்ல என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் கேமரான் கீல் 6th பவுலிங் ஆப்ஷன். ஸோ அப்படி கிரெயின் பவுல் பண்றாரு அப்படிங்கிற தெரிஞ்சது அப்படின்னா அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அலெக்ஸ் கேரி அவரு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாரு. பவுலிங் ஆப்ஷன்ல பார்க்கும்போது ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க, கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்றாங்க, அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பேர்லெட் அவரும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அதே சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அடம் மார்க்ராம் அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வியால் முல்டர் அவருக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல ஃபோக்கஸ் பண்றாங்க, கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. தம்பபவுமா அவர் ஒரு கேப்டன் வைஸ் ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. ரபாடா அல்லது டுவெல் பிரேவிஸ் இந்த 3 பிளேயர்ல எனவு பேருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்கா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.